ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, 26/12/2024 அன்னைக்கு தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத உண்மையான நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணாக்கருடைய கல்வி மேம்பாட்டிற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ப்ரீமெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், சுகாதாரமற்ற தொழில்பொருளுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், அந்த மாதிரி பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக இந்த ஸ்காலர்ஷிப்பை தமிழக அரசு சார்பு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாதி மற்றும் வருமான வரம்பு ஏதுமின்றி இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வருடந்தோறும் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இப்போதைக்கு 2024-25 கல்வியாண்டிற்கு கல்லூரிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 2024-25 கல்வியாண்டிற்கான கல்லூரிகளில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் ஏற்கனவே கல்லூரியில் சேர்ந்து பெற்று பயின்று வரும் புதுப்பித்தல் மாணாக்கர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண தேவையில்ல, ரெனிவல் மட்டும் பண்ணால் போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புதுப்பித்தல் மாணாக்கர்கள் கல்லூரிகளில் பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரினியூவல் பண்ணுறது சம்மந்தப்பட்ட கல்லூரி மூலமாக பார்த்தா உறுதிப்பட்டு உங்களுக்கான அமௌண்ட்டு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 2024-25 கல்வியாண்டில் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணாக்கர்கள் மற்றும் சென்ற வருடத்தை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்காத இருக்காங்க பாருங்க, அவங்க தற்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி போன வருஷம் அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டவங்க இந்த வருஷம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கான ஒரு ஒருங்கிணைப்பாளர் நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்கள அணுகி யூஎம்எஸ் வெப்சைட் இருக்க பாருங்கள், இந்த வெப்சைட் மூலமாக கல்லூரி மூலம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் காலேஜ்லேயே பார்த்தா நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ums.tnggovernment.in இதான் பார்த்தா வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் புதிய கல்லூரி மாணாக்கர்கள் கீழ்காணும் ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பெற்றோர் ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. வருமான சான்று மற்றும் ஜாதி சான்று ஆகியவை இணைய சான்றுகளாக இருத்தல் அவசியம். இணைய சான்றுகளை பெற அருகிலுள்ள இசேவை மையங்களை விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட் பார்த்தா லேட்டஸ்ட்டாக ஃபோட்டோவோட இருக்க பாருங்க, அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ பழைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க, புதுசாக நீங்கள் இசேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக மாணாக்கரின் ஆதாருடன் வங்கி கணக்கு லிங்க் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே போய்ட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அமௌண்ட்டு டைரெக்டாக ஆதாருக்கு செலுத்துவாங்க. ஓகே, இவ்விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து எஸ்சிஎஸ்டி மற்றும் பழங்குடியின மாணாக்கர்கள் அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி டவுட் இருக்குன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அது கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/1/2025. அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க, இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, எந்த ஒரு டிகிரியானா இருக்கலாம், இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட காலேஜ் சொன்னவே அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துறாங்க. இதுக்கு நீங்களே அப்ளை பண்ண முடியாது, அதுக்கான வெப்சைட்லாம் இல்லை. ஸோ இமேஜ் வெப்சைட் தான், இதில் போய்ட்டு தான் சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க, அதை பயன்படுத்தி அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதேமாரி பார்த்தா தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்க இந்த வெப்சைட் மூலமாக
இதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் வாங்கினவங்க நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ரெனியூவலுக்கான ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதாங்க இந்த வெப்சைட் போயிட்டு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வரீங்க அதை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு தமிழக அரசு SC ST பிரிவினருக்கான ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் விரைவில் வந்து BC MBC கேட்டகரிக்கான ஸ்காலர்ஷிப்பும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் காலேஜில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்காலர்ஷிப் பற்றி எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல் வீடியோ போட்டுட்டு தான் வரும். ஸோ அதுக்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பதில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஸ்காலர்ஷிப் அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.